ரைட். ஸோ அட்டாமிக் ஃபிசிக்ஸோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். ஸோ இன்னையோட இந்த டாபிக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். டோட்டல் எனர்ஜி -13.6 இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நேத்து கற்றுக் கொடுத்த விஷயம். கைனடிக் எனர்ஜி ஏரின் குட் ஈவினிங் மேம். Good evening. ரைட் பை. கைனடிக் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் -13.6 இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் நேற்று கற்றுக் கொடுத்தனா? ஓகே. ஸோ கைனடிக் எனர்ஜி +13.6 இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். potential energy -27.2 z square by n square. total -1, kinetic +1, potential -2. அதாவது உங்க கொஷின் பேப்பர்ல டோட்டலுக்கும் கைனட்டிக்கும் பொட்டென்ஷியலுக்கும் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா -1 +1 -2ன்னு கத்துக்கணும். ரைட்டா? பை இந்த டே உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரீசன் எனர்ஜி லெவல் டயக்ராம்ல ப்ராப்ளம் கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் சரியா 1 மணி நேரம் தேவை. அதனால நல்லா கவனிச்சுட்டே வாங்க. எங்க புரியலனாலும் சூப்பராக கற்றுக்கும். நேற்று வராதவங்களுக்கு கூட இந்த டாபிக் நல்லாவே புரியும். இப்போ இந்த எனர்ஜி ஈக்குவேஷனை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட இதுவே போதும், இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன்னா இதுக்கு கண்டினியூட்டிலாம் கிடையாது, இங்கிருந்து தான் இது ஆரம்பிக்குது. சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி -13.6 இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டமா இருந்தா எங்களுக்கு தெரியும் சார் இசட்டோட வேல்யூ 1. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட் E1 எவ்வளவு? -13.6 எலக்ட்ரான் வோல்ட். என் கூட படிச்சுவாங்க, எலக்ட்ரான் வோல்ட். E2 by 2, அதாவது -13.6 by 2 ஸ்கொயர் 4 -3.4 எலக்ட்ரான் வோல்ட். அங்க போய் உட்காந்து சால்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, இங்கேயே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ -13.6 by 4. அப்போ தேர்ட் லெவலோடது எவ்வளோ சார்? -13.6 by 9 -1.51 எலக்ட்ரான் வோல்ட். ஃபோர்த்தோடது எவ்வளோ சார்? -0.85 எலக்ட்ரான் வோல்ட். பை 16 போட்டால் கிடைச்சிரும். -13.6 by 16 4 ஸ்கொயரு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்கணும். அப்போ இன்ஃபினிட்டிக்கு எவ்வளோ சார்? 0. ஏன் 0? -13.6 by infinity ஸ்கொயர். எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0ன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்படிதான் எனர்ஜி லெவல் கத்துக்கணும். நல்லா படிங்க, என் கூட படிங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி லெவல் எவ்வளோ? -13.6. செகண்டோடது எவ்வளோ? -3.4. தேர்டோடது -1.51. ஃபோர்த்தோடது -0.85. இன்ஃபினிட்டியோடது 0. ஒருவேளை ஃபிஃப்த்து கேட்டாங்கன்னா -13.6 by 25 போட்டுக்கோ. சிக்ஸ்த்து கேட்டாங்கன்னா 36 போட்டுக்கோ. அது வரைக்கும் போகாது. மேக்ஸிமம் E5 வரைக்கும் தான் நமக்கு வேலையே இருக்கும். ரைட். இதுல இருந்து நாங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்? முதல்ல எனர்ஜி லெவல் டயக்ராம் ட்ரா பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டு இதோட எனர்ஜி வேல்யூ -13.6 எலக்ட்ரான் வோல்ட். குடும்பம் முடிஞ்ச அளவுக்கு இது நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பிரேக்ல யாருக்காவது கற்றுக் கொடுத்துரு, இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். எனர்ஜி லெவல் டயக்ராம் -3.4 எலக்ட்ரான் வோல்ட் செகண்ட் ஆர்பிட்டோடது. தேர்ட் ஆர்பிட்டோடது E3ஓட வேல்யூ -1.51. ஃபோர்த் ஆர்பிட்டோடது E4 -0.85. இந்த ஒரு டயக்ராம்ல எல்லாத்தையும் கொட்டிடுறேன், உனக்கு எல்லாமே தேவைப்படுது. இன்ஃபினிட்டியோடது எனர்ஜி வந்து 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், அப்படியே ஃபிஃப்த் ஆர்பிட் போயிட்டு. இப்போ என் கொஷினை கவனிங்களா எல்லாருமே. உங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா எத்தனாவது ஆர்பிட்? யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல், எக்ஸைட்டட் லெவல் எண்ணுக்கு நான் என்ன கொடுக்கணும்? 1, 2, 3, 4? ட்ரை பண்ணுங்க. 2 sir. 2. சூப்பரா சொன்னீங்க. நல்லா கத்துக்கணும். இங்க வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது பசங்க பண்ற தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னு கொடுத்தாங்கன்னா n1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா இதான், இது கிரவுண்டு. உங்களுக்கு தெரியுதா? இது கிரவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல்னா n = 2 தான் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல். தேர்ட் எக்ஸைட்டட் லெவல் என்ன? உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். தேர்ட் எக்ஸைட்டட் லெவல் என்ன? 4 sir. 4. ரைட்டா? தேர்ட் ஆர்பிட் என்ன? 3 sir. 3. அப்ப கொஷினை குழப்பிக்க கூடாது. ஃப்ரம் கிரவுண்ட்ல இருந்து தேர்ட் எக்ஸைட்டட் லெவல் போறாங்க.
அப்படின்னா n1 வந்து 1, n2 வந்து 4, ஏன்னா தேர்ட் எக்ஸைட்டட் லெவல். இல்ல தேர்ட் ஆர்பிட்டுக்கு போறாங்களா? தேர்ட் ஆர்பிட்டுக்கு போறாங்கன்னா n = 3 கொடுங்க. தேர்ட் எக்ஸைட்டட் லெவலுக்கு போறாங்கன்னா n = 4 கொடுங்க. ரைட்டா? ரைட். கவனமா கவனி. இப்போ என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் கிரவுண்ட்ல உட்காந்துருக்கு. கிரவுண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவலுக்கு நான் கீழ இருந்து மேல கொண்டு போகணும். அப்ப எனக்கு எவ்வளவு எனர்ஜி நீடட்? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி எவ்வளோ? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ரைட்டா? கவனமா கவனிங்க. என்ன பண்றேன்னு பாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. எப்பவுமே எனர்ஜி லெவல் கண்டுபிடிக்க E2 - E1. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்னா என்ன அர்த்தம்? n1 வந்து 1, n2 வந்து 2ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானை செகண்ட் ஆர்பிட்டுக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்? சரி, E2 -3.4. ஆக்சுவலா ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் பிளஸ் 13.6. அதனால 10.2 எலக்ட்ரான் வோல்ட். 10.2 எலக்ட்ரான் வோல்ட். எல்லாரும் இதை கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். எங்கெல்லாம் நீங்க 10.2 பாக்குறீங்களோ உன் மூளைக்கிட்ட சொல்லிடு. ஒன்னு எலக்ட்ரான் கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகும், இல்லைன்னா செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு குதிக்கும். கீழே இருந்து மேல போனா எக்ஸைட்டேஷன், மேல இருந்து கீழே வந்தா எமிஷன். ஆனா 10.2னாலே உங்களுக்கு புரியணும், கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவலுக்கு போகுது அப்படின்னா n1 1, n2 2. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஒரு எலக்ட்ரானை கொண்டு போறதுக்கு எவ்வளோ எனர்ஜி நீடட், எவ்வளோ எனர்ஜி எனக்கு தேவையோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. 10.2 எலக்ட்ரான் வோல்ட். இதுல நிறைய சூட்சமம் இருக்கு. இந்த 10.2 பார்த்ததுமே உங்களுக்கு புரியணும். n1 1, n2 2 நீங்களா முடிவு பண்ணிக்கணும். ரைட்டா? சரிங்க சார், கத்துக்கிட்டோம். செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி சொல்லி கொடுங்களேன். செகண்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. செகண்ட் எக்ஸைட்டேஷன்னா E3 - E1. அதாவது கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை செகண்ட் எக்ஸைட்டட் கொண்டு போகணும், which mean தேர்ட் ஆர்பிட்டுக்கு கொண்டு போகணும். அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 1.51. அப்ப இங்க என்ன எழுதணும்? 1.51 மைனஸ் பிளஸ் 13.6. சால்வ் பண்ணீங்கன்னா 12.09 எலக்ட்ரான் வோல்ட். 12.09. அப்போ இந்த 12.09 நீங்க பார்த்ததுமே உங்களுக்கு புரியணும் n1 1, n2 3ன்னு புரியணும். என்ன அர்த்தம்? கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒன்னு தேர்ட் ஆர்பிட்டுக்கு போகணும், இல்லைன்னா தேர்ட் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான் கிரவுண்ட்ல குதிக்கணும். மேல இருந்து கீழே குதிச்சா எனர்ஜி எமிட் ஆகும், அது எமிஷன். கீழே இருந்து மேல போகணும்னா எக்ஸைட்டேஷன், அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி நான் கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? காலைல 4 இட்லி சாப்பிட்டாதான் ஸ்கூலுக்கு போக முடியும். இங்க இருந்து இங்க வந்து மேல போறதுக்கு எனர்ஜி வேணும். மேல இருந்து கீழே குதிச்சா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். பாருங்க, மேல இருந்து கீழே குதிக்கிறது எமிஷன், கீழே இருந்து மேல போறது எக்ஸைட்டேஷன், அதாவது அப்சார்ப் பண்ணிக்கிட்டு மேல போகுது. ஆனா எது எப்படியோ வேல்யூ மாறாது. 12.09 12.09 உங்ககிட்ட கொடுத்தாதான் நீ 1ல இருந்து 3க்கு மேல போவ. அது கம்மியா கொடுத்தா நீ போக மாட்ட. ஒருவேளை இப்ப 3க்கு போயிட்டு 3ல இருந்து கீழே ஃபர்ஸ்ட் குதிரான்னு சொன்னா அப்பவும் நீங்க என்ன பண்ணுவீங்க? 12.09 ரிலீஸ் பண்ணிக்கிட்டே குதிச்சிருவீங்க. இது செகண்ட் எக்ஸைட்டேஷன். கண்டிப்பா நீங்க கத்துக்க வேண்டியது. தேர்ட் எக்ஸைட்டேஷன் சொல்லி கொடுங்க சார். இந்த 3 வேல்யூ தான் தேவை. அதுல ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று இருக்கு, பார்த்ததுமே ஆன்சர் டிக் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா கத்துக்கிட்டே வாங்க. தேர்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி E4 - E1. E4 - E1. E4 எவ்வளோ? இங்க மைனஸ் ஆஃப் 0.85, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 13.6, 12.75 எலக்ட்ரான் வோல்ட். நீ நம்பலன்னா 13.6, 0.85, 10ல் 5 போச்சுன்னா 5, 15 லிட்டர் இருந்துச்சுன்னா 7, 12, 12.75 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப 12.75 பார்த்துட்டாலே உனக்கு புரியணும் n1 1, n2 4, n1 1, n2 4. ரைட்டா? அப்ப பதில் சொல்லுங்க. n1 1, n2 2ன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன். அதோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி டெல்லி தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு புரியறதுக்காக E2 - E1 போட்டிருந்தேன். அதோட வேல்யூ 10.2 எலக்ட்ரான் வோல்ட்.
இந்த பேஜ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். N11 N23 செகண்ட் எக்ஸைட்டேஷன் E3 மைனஸ் E1 இதோட வேல்யூ 12.09 எலக்ட்ரான் வோல்ட். N11 N2 4 தேர்ட் எக்ஸைட்டேஷன் E4 மைனஸ் E1 12.75 எலக்ட்ரான் வோல்ட். இது எல்லாமே வந்து எக்ஸைட்டேஷன். சார் அப்படின்னா அயனைசேஷன்னா என்னங்க சார்? அயனைசேஷன்னா கிரவுண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை நல்ல பாரு அயனைசேஷன்னா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இன்ஃபினைட் ஆர்பிட்டுக்கு கொண்டு போகணும். கிரவுண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகணும். அப்ப N1 வந்து 1, N2 வந்து இன்ஃபினிட்டியா? ஆமா. அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி வேணும்னா E இன்ஃபினிட்டி மைனஸ் E1 எழுதணுமா சார்? ஆமா. E இன்ஃபினிட்டிக்கு 0 தானே, பிளஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப அயனைசேஷன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்துறது, ஆட்டத்தை விட்டு எலக்ட்ரானை தூக்கி வெளில போடுறது. இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி 13.6 எலக்ட்ரான் வோல்ட். அயனைசேஷன் எனர்ஜி காதுல வாங்குங்க, அயனைசேஷன் எனர்ஜி வோல்ட் கிடையாது. அயனைசேஷன் எனர்ஜி 13.6 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப என்ன அர்த்தம்னா இன்ஃபனைட்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் கிரவுண்டுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது அதீதமான எனர்ஜி 13.6 எலக்ட்ரான் வோல்ட் ரிலீஸ் பண்ணும். இல்லையா, கிரவுண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை இன்ஃபனைட் ஆர்பிட் கொண்டு போகணும்னா நீங்க கொடுக்க வேண்டியது 13.6 கொடுத்தாதான் கிரவுண்ட்ல இருந்து மேல போகும். உங்ககிட்ட ஒரு கேள்வி, அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளவு? 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டை மறந்துடாத. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எவ்வளவு? 10.2 எலக்ட்ரான் வோல்ட். செகண்ட் எக்ஸைட்டேஷன் 12.09. தேர்ட் எக்ஸைட்டேஷன் 12.75. ரைட்டா? இதெல்லாம் எலக்ட்ரான் வோல்ட் போட்டீங்கன்னா எனர்ஜி. அடுத்தது கவனமாக கவனியே, ஒரு கதையில சின்ன ட்விஸ்ட். எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்னா என்ன? எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல் அதே தான். எவ்வளவு எனர்ஜி நீடடோ அது எனர்ஜி, அதுக்கு எவ்வளவு நீ ஒர்க் பண்றியோ அது பொட்டென்ஷியல். ஒன்றும் இல்லை. இதுக்கு பதில் சொல்லுங்க. 10.2 இது யார்? இது 10.2 மட்டும் பார்த்து சொல்லு. 10.2 யாரு சார்? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. எனர்ஜியா இருந்தா எலக்ட்ரான் வோல்ட் போடணும், பொட்டென்ஷியலா இருந்தா வோல்ட் போடணும், அவ்வளவுதான். 12.09 வோல்ட், 12.75 வோல்ட். அப்ப அயனைசேஷன் பொட்டென்ஷியல் 13.06 சரி 13.6 13.6 வோல்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல். பா குழப்பிக்காதீங்க, எலக்ட்ரான் வோல்ட்டா இருந்தா எனர்ஜி, அந்த இ இல்லைன்னா அது பொட்டென்ஷியல். உன்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா எக்ஸைட்டேஷன் பொட்டென்ஷியல்னு கேட்டாங்கன்னா அதே வேல்யூ தான், வேல்யூ மாறாது. ஆனா பக்கத்துல யூனிட் கவனமாக கவனிக்கணும். வோல்ட் இருக்கா எலக்ட்ரான் வோல்ட் இருக்கான்னு பார்க்கணும். எனர்ஜின்னு இருந்தாதான் எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கணும், பொட்டென்ஷியல் இருந்தா வெறும் வோல்ட் மட்டும்தான் இருக்கணும். நிதானமா கவனிக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட் சார், இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஓ, நான் ஒரு நம்பர் எழுதுறேன், நீங்களா சொல்லுங்க எந்த ஆர்பிட்ல இருந்து எந்த ஆர்பிட்டுக்கு குதிக்குதுன்ட்டு. பதில் சொல்லுங்க. சரி சரி 4ல இருந்து ஃபர்ஸ்ட் வரும்போது எவ்வளவு எனர்ஜி உள்ள வரும்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். 12.75. அப்போ 12.75 எலக்ட்ரான் வோல்ட்னா நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் எத்தனை வரும்? எத்தனை லைன் கிடைக்கும்? நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் எத்தனை கிடைக்கும்? இதுதான் உங்களோட நீட் கொஸ்டின். 4th ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுது. 12.75 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி எமிட் ஆகுது. அப்ப எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கும்? நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன ஐடியா இருக்கு. எல்லாரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. n × n - 1/2 4th ஆர்பிட்ல இருந்து வருது. அப்ப இங்க 3/2 கண்டிப்பா 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வரும். எப்படி சார் நாங்க நம்புறது? 6 ஸ்பெக்ட்ரல் லைன் எப்படி நம்புறது? இது n வந்து 4, n வந்து 3. நான் சொல்லி தரது பொறுமையா கத்துக்கிட்டே வா, நீ கஷ்டப்படவே மாட்டே. n வந்து 1. 4th இருந்து ஃபர்ஸ்ட் வரும்போது 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வரும்னு சொல்றாங்க. பாப்போமா? 4 to 1, 4 to 2,
4 2 3. இங்க எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் பா? 3 ஸ்பெக்ட்ரல் லைன். 3 to 1 3 to 2. இங்க எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் பா? 2. 2 to 1 1. அப்ப டிரான்சிஷன் எழுதணும். 6 ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு நீங்க டிரான்சிஷன் எழுதணும். சார் ரொம்ப சிம்பிளா எழுதும். 4 to 3 4 to 2 4 to 1 3 to 2 3 to 1 2 to 1. இந்த டிரான்சிஷன்ல தான் இங்க என்ன நடக்கும்? ஸ்பெக்ட்ரல் லைன் எமிட் ஆகும். அப்போ நீங்க தான் புரிஞ்சுக்கணும். 4th ஆர்பிட்ல இருந்து குதிச்சா 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வரும். 4th ஆர்பிட்ல இருந்து குதிச்சா 12.75 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி எமிட் ஆகும். இவ்வளோ விஷயத்தையும் கத்துக்கணும். ரைட்டா? அப்படியே இதையும் சொல்லிட்டு போங்க. ஏதோ ஒரு ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது 12.09 எலக்ட்ரான் வோல்ட் எமிட் ஆகுது. அந்த ஆர்பிட் யாரு? நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் எவ்வளோ? இதுதான் உங்களுக்கான கேள்வி. சொல்லுங்க பாக்கலாம். 3 sir. N2. N2 வந்து 3. அப்ப நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 3 பாருங்க. Yes sir. நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் 3. அப்ப 3 க்கு டிரான்சிஷன் சொல்லுங்க. 3 to 2 1 3 to 1 1 2 to 1 1. ஏன்னா 3 ல இருந்து குதிக்குது. 3 ல இருந்து குதிக்குனா கண்டிப்பா 2 கண்டிப்பா 1. அடுத்தது 2 ல இருந்து குதிச்சா கண்டிப்பா 1. அப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும். 12.75 12.09 10.2 இவ்வளவு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ரைட் பை. ஸோ அடுத்த 5 நிமிஷம் ரொம்ப நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எங்க வேவ்லென்த் மேக்ஸிமம்னு கத்துத்தரேன். நல்லா கத்துக்கிறீங்களா? ஓகே. ஒரு 4 டிரான்சிஷன் கொடுத்துருவாங்க. 2 to 1 இன்ஃபினிட்டி டு 1 5 to 1 4 to 2 இப்படிலாம் கொடுத்துருவாங்க. which one of the following maximum frequency or maximum energy or maximum wavelength இல்ல மினிமம் வேவ்லென்த் மினிமம் ஃப்ரீக்வன்சி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ரைட்டா? ஸோ அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். கவனமா கவனி. எப்பவுமே இன்ஃபினிட்டியிலிருந்து ஃபர்ஸ்ட் வரும் பொழுது 13.6 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி எமிட் ஆகும். உங்களோட கவனம் 200% கிளாஸ்ல இருக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், குழப்பிக்காத. இத்தனை 7 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட அத்தனையும் எவ்வளவு சுலபமா உனக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு சுலபமா சொல்றேன். நீங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கோங்க. நீங்க வேற வேற மாதிரி மேனுவலா அதுல இருக்கிற மாதிரி படிச்சீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா மறக்கவே முடியாத அளவுக்கு கத்து கொடுத்துறேன். அந்த 10 நிமிஷம் வந்து அவ்வளவு பிரமாதமா நீங்க உள்ள இருக்கணும். ரைட்டா? ஸோ ரெடியா இருக்கு. இன்ஃபினிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணும்போது 13.6 வருது. அதே இன்ஃபினிட்டில இருந்து செகண்ட் வந்தா எவ்வளவு எனர்ஜி சார் வரும்? இன்ஃபினிட்டி 0, செகண்ட் -3.4. அப்ப 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3.4 3.4. ஆமா. அப்ப என்ன கத்துக்கிறீங்க? எங்க இருந்து வேணாலும் குதிக்கட்டும், ஆனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தாதான் எனர்ஜி மேக்சிமம். ஏன் சார் 2ல இருந்து கூட 1க்கு வரட்டுமே. அதாவது 2ல இருந்து 1 வந்தா 10.2 தானே. 2ல இருந்து 1 வந்தா 10.2. இங்க பாருங்க, இன்ஃபினிட்டில இருந்து 2க்கு வருது. அப்ப ஜஸ்ட் 3.4. ஆனா 2ல இருந்து 1 தான் ரீச் ஆகுது. அப்ப 10.2. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, எனர்ஜி மேக்சிமம், எனர்ஜி ஈக்குவல் டு h nu, எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்ப கொஸ்டின் பேப்பர்ல எனர்ஜி மேக்சிமமும் ஃப்ரீக்வன்சி மேக்சிமமும் கேட்டாங்கன்னா ரீச் ஆகிறது கண்டிப்பா 1 இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரைட்டா? 1ன்னா அது லைமன். அடுத்து சொல்றேன் அது. அப்ப போகக்கூடிய நம்பர் ரொம்ப மினிமம் நம்பரா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப லாங்ல இருந்து குதிக்கணும். பாருங்க, இன்ஃபினிட்டி டு 1 13.6, 2 to 1 10.2. நீயே பாரு, இன்ஃபினிட்டி டு 1 13.6, ஆனா 2 to 1 10.2, 3 to 1 12.09, 4 to 1 12.75. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஓ, எனர்ஜி மேக்சிமமா இருக்கணும்னா ரொம்ப தூரத்துல இருந்து குதிக்கணும் போல இருக்கு. புரியுதா? அப்ப ரொம்ப தூரத்துல இருந்து குதிக்கணும். எங்க குதிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு குதிக்கணும். அதாவது லைமனுக்கு குதிக்கணும். அப்ப 13.6 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க யாராவது கரெக்டா பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் 1 5 to 1, ஆப்ஷன் 2 2 to 1, ஆப்ஷன் 3 இன்ஃபினிட்டி டு 2,
இது கூட 4ன்னு எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் 3 4 to 2. which of the following transition it has a maximum frequency ன்னு கேக்குறேன். உங்களோட பதில் என்ன? யாருக்கு இங்க மேக்ஸிமம் frequency இருக்கு? ஹர்ஜிதா குட் ஈவினிங் மேம். சார் 2 to 1. ஏன் 2 to 1? Good evening, sir. குட் ஈவினிங் குட் ஈவினிங். ஏன் 2 to 1? சார் 1 வந்தா மேக்ஸிமம் சொல்லுங்க. அதாவது அங்கதான் எனர்ஜி மேக்ஸிமம். எல்லாரும் கொஞ்சம் காதுல வாங்க. ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணும், நல்லா கத்துங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷன் இருக்கா? இருக்கிறதுலே இந்த டிரான்சிஷன் சின்ன நம்பர் எங்க போகுதுன்னு பாருங்க. அதை மட்டும் கையில வச்சுக்கோங்க, மற்ற எல்லாத்தையும் அடிச்சிருங்க. அப்ப ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னாலும் எனர்ஜி மேக்ஸிமம்னாலும் ஒரே ஆப்ஷன் தான் சார். ஒருவேளை நீங்க வந்து 2 to 1 ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு சொல்லிட்டீங்க ஈஸியா. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 to 2, 3 to 1, 2 to 1, infinity to 2. which of the following transition it has a minimum wavelength? என் கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. மினிமம் wavelength எந்த டிரான்சிஷனுக்கு இங்க மினிமம் வேவ்லென்த் இருக்கு சொல்ல முடியுமா? முதல்ல மினிமம் வேவ்லென்த்ல யார் மேக்ஸிமம்? ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ்லென்த்துக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கவனமா கவனிங்க. அவன் எடுத்து ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் கேட்பாங்கலாம் சொல்லக்கூடாது. வேவ்லென்த் மினிமம்னாலும் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னா எனர்ஜியும் மேக்ஸிமம். அப்ப இந்த மூணுத்துக்கும் ஒரே பதில் தான் சொல்ல போறீங்க. எந்த 2 ஆப்ஷனை மட்டும் கையில வச்சுக்கணும், எந்த 2 ஆப்ஷனை டெலிட் பண்ணணும் சொல்லுங்க பாக்க. சார் 2 to 1. 2 to 1 and 3 to 1. இது ரெண்டும் மேபி ஏதாவது ஒன்று ரைட்டா இருக்கலாம். இது ரெண்டும் கிடையாது, அடிச்சிடணும். ஏன்னா சார் எனர்ஜி மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னாலே போகக்கூடிய நம்பர் சின்ன நம்பரா இருக்கணும், ரொம்ப சின்ன நம்பரா இருக்கணும். இருக்கிற ஆப்ஷன்ல சின்ன நம்பரா இருக்கணும். இங்க 1 தான் சின்ன நம்பர். அப்புறம் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இதோட டிஃபரன்ஸ் 2, இதோட டிஃபரன்ஸ் 1. யாருக்கு டிஃபரன்ஸ் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர். அப்ப ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம், வேவ்லென்த் மினிமம். குழப்பிக்காதீங்க. ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னு கேட்கலாம், வேவ்லென்த் மினிமம்னு கேட்கலாம். ரைட்டா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணிட்டீங்களா? இப்ப நீ எடுத்து பாரு, எல்லாத்துக்கும் எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். 5 to 2, infinity to 2, 3 to 2, 4 to 3. which of the following transition it has a maximum frequency, maximum energy, minimum wavelength? யாரு? யாரு பா? infinity to 2. infinity to 2. infinity to 2. 4 to 3 கண்டிப்பா கிடையாது. இருக்கிறதுலே சின்ன நம்பர் இது 3 தான். கேப் பார்க்க சொன்னேன். இந்த கேப் வெறும் 1 தான், இந்த கேப் வெறும் 3 தான், இந்த கேப் தான் இன்ஃபினிட்டி. அப்ப எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கணும், லெவலோட டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், வேவ்லென்த் மினிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், வேவ்லென்த் மினிமம்னு கத்துக்கணும். எனர்ஜி மேக்ஸிமம் புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா, கவனமா கவனி. இருக்கிறதுலே எங்க வேவ்லென்த் மேக்ஸிமம்? பை இவ்வளோ நேரம் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம், வேவ்லென்த் மினிமம் சொல்லி கொடுத்தேன். இப்போ அப்படியே மாற்றி சொல்லுங்க. வேவ்லென்த் மேக்ஸிமம்னா ஃப்ரீக்வன்சி மினிமம், எனர்ஜி மினிமம். ரைட்டா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சிஷன் கேட்பாங்க. நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். கால் வாங்க எல்லாரும். போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும், பட் பக்கத்துல இருந்து குதிக்கணும். போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும், வேவ்லென்த் மேக்ஸிமம். போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும், ஆனா பக்கத்துல இருந்து குதிக்கணும். இப்ப இதுவுமே இன்ஃபினிட்டி டு 5 தான். இது 4 to 3ன்னு வச்சுக்கோங்களேன், இது 3 to 2ன்னு வச்சுக்கோங்களேன். கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. எந்த டிரான்சிஷனுக்கு வேவ்லென்த் மேக்ஸிமம்? சார் என்ன சொன்னாங்க? போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். அப்ப இவங்க 2 பேரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னா தூரத்துல இருந்து குதிக்கணும், வேவ்லென்த் மேக்ஸிமம்னா பக்கத்துல இருந்து குதிக்கணும், பக்கத்துல இருந்து குதிக்கணும். அப்ப இது தப்பு, இதான் ரைட்டு. கத்துக்க முடியுதா? அப்ப வேவ்லென்த் மேக்ஸிமம்னா போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். உனக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி கொடுத்துருவா. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்,
எனர்ஜி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம். இது எது ஆப்ஷன் கரெக்ட்னா போகக்கூடிய நம்பர், அதாவது n1 வந்து மினிமமா இருக்கணும், n1 வந்து ரொம்ப மினிமமா இருக்கணும், கேப் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். கேப்னா இப்போ 2 to 1, 3 to 1, இன்ஃபினிட்டி டு 1. இல்லை யாருக்கு கேப் அதிகம்? இன்ஃபினிட்டி 1க்கு தான் கேப் அதிகம். எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கு பாருங்க. அப்படி இருந்தா ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம், வேவ்லென்த் மினிமம். அடுத்தது வேவ்லென்த் மேக்ஸிமம், எனர்ஜி மினிமம், ஃப்ரீக்வன்சி மினிமம். இப்படி இருந்தா என்ன சார் பண்றது? போகக்கூடிய நம்பர் இருக்கிறதுலே பெரிய நம்பரா இருக்கணும், அதாவது மேக்ஸிமம் நம்பரா இருக்கணும். டிரான்சிஷன் இன்ஃபினிட்டி டு 5, 6 to 5. அப்போ ஆன்சர் 6 to 5 தான் ரைட்டு. போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும், பக்கத்துல இருந்து குதிக்கணும், டிஃபரன்ஸ் ஸ்மாலா இருக்கணும், ரொம்ப சின்னதா இருக்கணும். ரைட்டா? ஸோ இப்படி இருந்ததுன்னா ஈஸியா இதை உங்களால டிக் பண்ண முடியும். இப்போ 4 ஆப்ஷன் எழுதுறேன், யாரெல்லாம் பாஸா சொல்றீங்கன்னு பாக்குறேன். 6 to 4 1, 5 to 4 1, 2 to 1 1, இன்ஃபினிட்டி டு 2 1. எல்லாத்தையும் கேட்டுறது இந்த 4 ஆப்ஷன்ல நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. தெரியலன்னா தெரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. இந்த டிரான்சிஷன்ல யாருக்கு வேவ் லென்த் மினிமம்? புரியல இப்ப யாரோ சொன்னீங்க இன்ஃபினிட்டி டு 2. பை யாரோ 2 to 1 சார். 2 to 1. கேர்ள்ஸ் யாரோ சொன்னீங்க, ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னீங்க. 2 to 1. பை இங்க பாருங்க, வேவ்லென்த் மினிமம்னா உன் மூளை கிட்ட நீயே சொல்லிடு. வேவ்லென்த் மேக்ஸிமம் இந்த ஆள் ரொம்ப நேரமா கட்சி நடறாரு, ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம். அப்படின்னா போகக்கூடிய நம்பர் சின்ன நம்பரா இருக்கணும். ஆப்ஷன்ல சின்ன நம்பர் யாரு? 2 to 1 தான். அதே மாதிரி இங்க யாராவது இருக்காங்களா? இல்லை. அப்ப இவன் தான் ஆப்ஷன் ரைட்டு. வேவ்லென்த் மினிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம். ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு ஆப்ஷன் கண்டுபிடிச்சோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சிஷன் மேக்ஸிமம் வேவ்லென்த், மினிமம் ஃப்ரீக்வன்சி, மினிமம் எனர்ஜின்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். இல்லை யார் ரைட்டு? 5 to 4 சார். 5 to 4. ஏன் சார் 5 to 4? 4 ஆப்ஷன்ல போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கிற 2 ஆப்ஷன் இங்க இருக்கு. ஆமா, வேவ்லென்த் மேக்ஸிமம்னா பக்கத்துல இருந்து குதிக்கணும்னு சொன்னீங்க சார். அப்ப 6 to 4க்கு கேப் 2 இருக்கு, இது 1 தான் இருக்கு. அப்படியே மேல கத்துக்கிட்டது உள்டாம. அப்ப 5 to 4 தான் ரைட்டு. ரைட்டா? ரைட். நல்லா உள்ள வந்துட்டீங்க. பை எல்லாருக்கும் அது புரியுதான்னு பாருங்க. இன்னொரு டைம் நல்லா கத்துக்கு சார். சொல்ல சார் அது இன்ஃபினிட்டி டு 2ன்றது -13.6 வரும் சார். ஏன் -13.6? வெறும் 3.4 தானே வரும் சார். இன்ஃபினிட்டினா இது எனர்ஜி 0 தானே சார்? இன்ஃபினிட்டியில எனர்ஜி 0, E2ல எனர்ஜி எவ்வளோ? 3.4 தானே? பை 4 சார். 3.4 தானே? ஆமா சார். அப்ப 3.4 தானே? எஸ் சார். அப்ப 2ல இருந்து 1 மட்டும் போட்டு பாரு, 10.2 தானே? ஓகே சார். யார் அதிகம்? என்னதான் இன்ஃபினிட்டில இருந்து 2க்கு கூட குதிச்சா கூட நம்ம மனசு அப்படிதான் நினைக்கலாம். என்னடா அது இன்ஃபினிட்டில இருந்து 2க்கு ஜம்ப் பண்ணுது, ஆனா அது எவ்வளவு எனர்ஜி தான் ரிலீஸ் பண்ணும்? 3.4 தான். ஆனா 2ல இருந்து 1 வருது 10.2. அப்ப 2 to 1 டிரான்சிஷன் தான் மேக்ஸிமமா இருக்கணும் when compared to infinity to 2. கத்துக்கிட்டீங்களா? ரைட். எப்பவுமே லைமனுக்கு தான் எனர்ஜி மேக்ஸிமம். சூப்பரா இருக்காது. நான் ஒரு 4 ஆப்ஷன் எழுதிறேன், கண்டுபிடிச்சு நாளைக்கு போய் கலக்குங்க அப்படி. இப்ப அடுத்தது இன்ஃபினிட்டி டு 5 ஒரு ஆப்ஷனு, இன்ஃபினிட்டி டு 1 ஒரு ஆப்ஷனு, இன்ஃபினிட்டி டு 4 ஒரு ஆப்ஷனு, 2 to 1 ஒரு ஆப்ஷனு, 3 to 2 ஒரு ஆப்ஷனு, 4 to 1 ஒரு ஆப்ஷனு. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதுக்கப்புறம் ஆப்ஷன்ல கேட்டது மட்டும் பதில் சொல்லணும். இந்த 6 பேர் இருக்காங்க. வேவ் லென்த் மினிமம் யாருக்கு டக்குன்னு சொல்லுங்க சார். இன்ஃபினிட்டி டு 1. இன்ஃபினிட்டி டு 1 வேவ் லென்த் மினிமம். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் போயிடுச்சு. மறுபடியும் கேட்குறேன், இப்போ யாருக்கு வேவ் லென்த் மினிமம்? அந்த ஆப்ஷன் போயிடுச்சு. இன்ஃபினிட்டி டு 1 அடிச்சோம். இப்போ யாருக்கு வேவ் லென்த் மினிமம்? 2 to 1. ஒழுங்கா பார்த்து சொல்லு. மற்றவங்க
பை யாருக்கு வேவ் லென்த் மினிமம்? இந்த ஆப்ஷனுக்கு தூக்கிட்டேன், அந்த ஆப்ஷன் இல்ல, மீதி இருக்கிற 5 ஆப்ஷன் தான். 2 to 1. பை யாருக்கு வேவ் லென்த் மினிமம்? வேவ் லென்த் மினிமம்னா யார் மேக்ஸிமம்? பேசுங்க என்கிட்ட. வேவ் லென்த் மினிமம்னா யார் மேக்ஸிமம்? ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னா எனர்ஜி மேக்ஸிமமா? அப்போ ரொம்ப போகக்கூடிய நம்பர் சின்ன நம்பரா இருக்குன்னா இங்க 2 ஆப்ஷன் உங்க கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? கேப் பெருசா இருக்குன்னு சொன்னா இது 2 - 1 1, இது 4 - 1 3. அப்ப மினிமம் வேவ் லென்த் யாருங்க? வாய தர. இந்த 2 ஆப்ஷன்ல மினிமம் வேவ் லென்த் யாரு? 2 to 1 சார். 2 to 1. என்னாச்சு உங்களுக்கு? ஏய் 4 to 1 தான் ரைட்டு. நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்க. 2 to 1 ஓட எனர்ஜி 10.2 தான். 4 to 1 ஓட எனர்ஜி 12.75. யாருக்கு எனர்ஜி மேக்ஸிமம்? அவனுக்கு தான் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், அவனுக்கு தான் வேவ் லென்த் மினிமம். நான் திரும்பவும் சொல்றேன், போகக்கூடிய நம்பர் சின்ன நம்பரா இருக்கணும், கேப் பெருசா இருக்கணும். அப்படி இருந்தாதான் எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அடுத்தது யாருக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம்னு கேட்டிருக்கேன். இந்த 3 பேர்ல இதை விட்டுருங்க. இந்த 3 பேர்ல யாருக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம்? 3 to 2 sir. வேவ் லென்த் மேக்ஸிமம் Infinity to 5, sir. அவ்வளவுதான். போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்குன்னு சொன்னாடா. போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். அதுல 2 ஆப்ஷன் இருந்ததுன்னா பக்கத்துல இருந்து குதிக்கணும்னு சொன்னேன். 6 to 5 தான் ரைட்டு. இது இன்ஃபினிட்டி டு 5. ஆனா வேற 6 to 5 இங்க இல்ல. இப்போதைக்கு அதுதான் கரெக்ட். இப்போ ஒருவேளை இதை பாருங்க, 5 to 4, 6 to 4. நீங்களே பதில் சொல்லுங்க, யாருக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம்? யாருக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம்? பதில் சொல்லு. 5 to 4. அது ஏன் சந்தேகத்தோட தான் சொல்றீங்க? போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். 2 ஆப்ஷன் மாட்டிச்சு. ஜஸ்ட் பக்கத்துல இருந்து ஜம்ப் பண்ணாதான் வேவ் லென்த் மேக்ஸிமம். தூரத்துல இருந்து ஜம்ப் பண்ணா ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். இங்க பாரு, 2 to 1, இன்ஃபினிட்டி 1. யாருக்கு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் கேட்டா உனக்கே தெரியுது. ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னா இன்ஃபினிட்டி டு 1 தான் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். ஏன்னா தூரத்துல இருந்து குதிக்கணும். அதே மாதிரி இன்ஃபினிட்டி டு 5, 6 to 5. யாருக்கு வேவ் லென்த் மேக்ஸிமம்? 6 to 5 சார். ஏன்னா பக்கத்துல இருந்து குதிக்கணும். லாஸ்ட் என்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் காது கொடுத்து கேளு. ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னா போகக்கூடிய நம்பர் இருக்கிற ஆப்ஷன்லேயே சின்ன நம்பரா இருக்கணும், ரொம்ப தூரத்துல இருந்து குதிக்கணும். இதுக்கு மேல சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். வேவ் லென்த் மேக்ஸிமம்னா போகக்கூடிய நம்பர் இருக்கிறதுலேயே பெரிய நம்பரா இருக்கணும், ஆனா பக்கத்துல இருந்து குதிக்கணும். வேவ் லென்த் மேக்ஸிமம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேவ் லென்த் மேக்ஸிமம்னா ஃப்ரீக்வன்சி மினிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம்னா வேவ் லென்த் மினிமம். தெரியுதா? ஸோ குழப்பிக்க மாட்டேன்ல. 4 ஆப்ஷன் எழுதி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. போகக்கூடிய நம்பர் இருக்கிறதுல சின்ன நம்பரா இருக்கணும், கேப் பெருசா இருக்கணும். ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், எனர்ஜி மேக்ஸிமம், வேவ் லென்த் மினிமம். போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும், ஆனா பக்கத்துல இருந்து குதிக்கணும். அப்படி இருந்தா வேவ் லென்த் மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மினிமம், எனர்ஜி மினிமம். ரைட்டா? சரி, இந்த லாஸ்டா என்னோட திருப்திக்காக இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. யாருக்கு ஃப்ரீக்வன்சி மினிமம்? இந்த 4 பேர்ல 6 to 5 sir. ஃப்ரீக்வன்சி மினிமம்னா நீங்க மினிமம் வச்சு யோசிக்க கூடாது, மேக்ஸிமம் வச்சு தான் யோசிக்கணும். அப்ப மேக்ஸிமம் வேவ் லென்த், மேக்ஸிமம் லென்த்தா போகக்கூடிய நம்பர் பெரிய நம்பர், ஆனா பக்கத்துல இருந்து குதிக்கணும், 6 to 5. அப்ப அதான் ரைட்டு. இப்ப யாருக்கு வேவ் லென்த் மினிமம்? இந்த 2 பேர்ல So 3 to 1. ஆமா. வேவ் லென்த் மினிமம்னா நீங்க மேக்ஸிமத்தை வச்சு யோசிக்கணும். ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் போகக்கூடிய நம்பர் சின்ன நம்பர், ஆனா லாங் கேப்பா இருக்கணும். 3 to 1, 2 to 1. இதுல 3 to 1 தான் கேப் அதிகமா இருக்கு. அப்ப 3 to 1 தான் ரைட்டு. இப்போ ஓரளவு உணர்ந்துட்டீங்களா? ரைட், அவ்வளவுதான்.
அடுத்தது லாஸ்ட் டாபிக் இந்த லெசனோட ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் இதுல வெறும் குவான்டிடேட்டிவ் ஸ்டடின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் நான் டீட்டெயில்டாக கற்றுக் கொடுத்துறேன். 10 நிமிஷம் போதும் எனக்கு. இப்போ முதல்ல 5 சீரீஸ் படிக்கணும். ஏற்கனவே யார் தப்பு பண்ணா? தாம்சன் வந்து ஒரு தப்பு பண்ணாரு. ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் தான் வரும்னு சொன்னாரு. ஆனா பின்னாடி வந்த போர் சார் நீங்க சொன்னது தப்பு, 5 ஸ்பெக்ட்ரல் லைன் மேல வரும். லைமன், லைமன். அடுத்த சீரீஸ் பால்மர். அடுத்த சீரீஸ் பாஷன். அடுத்த சீரீஸ் பிராக்கெட். அடுத்த சீரீஸ் ஃபன் சீரீஸ். ஃபன் சீரீஸ்ல பி சைலண்ட் ஃபன் சீரீஸ். மொத்தம் 5 சீரீஸ் வரும். நாங்க ஆர்டர் மாத்தி மாத்தி குழப்பிக்கிட்டா என்ன சார் பண்றது? எல் பிபி பிபின்னு ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு புரியணும்னா லோ பிளட் ப்ரெஷர் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. இது கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அசால்ட்டா தெரிய ஆரம்பிச்சு. எல் லைமன் பிரச்சனை இல்லை. பி பி இருக்கு. பால்மர் ஃபர்ஸ்ட் வருமா பிராக்கெட் ஃபர்ஸ்ட் வருமா? அல்பாபெட்ல பால்மர் தான் ஃபர்ஸ்ட், பிராக்கெட் செகண்ட். பேஷன் வருமா ஃபண்ட் வருமா? பேஷன் தான் அல்பாபெட்ல வரும், ஃபண்ட் பின்னாடி வரும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ லோ பிபி பிபி, லைமன் பால்மர் பேஷன், பிராக்கெட் ஃபண்ட். அதாவது இந்த 5 சீரீஸ் தான் இப்போ ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். நேற்று சிலபஸ் போட்டிருப்பேன். முடிஞ்சா குரூப் அப்படியே ஓப்பன் பண்ணி பாரு. அதில் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து போட்டிருப்பேன் இல்லையா? ஒரே நிமிஷம். அதில் ஒரு வார்த்தையை மட்டும் கவனிச்சுக்கிறேன். ஹைட்ரஜன் லைன் ஸ்பெக்ட்ரா குவாலிட்டேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஒன்லின்னு கொடுத்துருக்கான். படிச்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீ பாருங்க, இது நியூக்ளியஸ். கேப்ல கவனி. ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அப்படியே போயிட்டே இருந்துச்சுக்கேன். எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் குதிக்கணும். எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னா லைமன். எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்ட்டு செகண்ட், எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்ட்டு செகண்ட் பால்மர். எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்ட்டு தேர்ட் பாஷன். எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்ட்டு ஃபோர்த் பிராக்கெட். எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்ட்டு ஃபிஃப்த் ஃபண்ட். சரி, புரிஞ்சிருச்சு. ஒன்றும் இல்லை. எந்த ஆர்பிட்ல இருந்து எங்க குதிச்சா என்ன சீரீஸ் வெளில வரும்? ஒரு எலக்ட்ரான் எங்க இருந்து வேணும்னாலும் குதிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல குதிச்சா வெளில வர்றது ஃபுல்லா லைமன் சீரீஸ். அப்ப N1 தான் ஒண்ணுன்னு சொல்லுங்க. N2 வந்து 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், இன்ஃபினிட்டியா இருக்கலாம். அப்படிதானே? ஆமா, இது லைமன். பால்மர் எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்டு செகண்ட். அப்ப N2 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம். இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும். 5த்துக்கும் புரிஞ்சிருக்கும். எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்டு ஃபர்ஸ்ட் லைமன், எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்டு செகண்ட் பால்மர், எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்டு தேர்ட் பாஷன், ஃபோர்த் பிராக்கெட், ஃபிஃப்த் ஃபன் சீரீஸ் வெளில வரும் சார். ரைட்டா? ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி, யாராவது என்ன சீரீஸ் மட்டும் கண்டுபிடிங்க. N1 1, N2 வந்து நான் லாஸ்ட்டாக கேட்கும்போது சொல்லுங்க. 2 3 4, N1 2, N1 3, N1 4, N1 5, N2 3 4 5 up to infinity, N2 4 5 6 up to infinity, N2 5 6 7 up to infinity, N2 6 7 8 up to infinity. ரைட். நான் டிக் பண்றது எந்த சீரீஸ் கண்டுபிடிக்கிறீங்களா? இது எந்த சீரீஸ்? Passion. பாஷன். உங்களால டக்குன்னு ஏன் பாஷன் கண்டுபிடிக்க முடியுதுன்னா, எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்டு தேர்ட், எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்டு தேர்ட், எனி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இன்டு தேர்ட். செகண்ட் ஒன் யாரு? Balmer. பால்மர் சீரீஸ். ஃபிஃப்த் ஒன் யாரு? Fun series. ஃபன் சீரீஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு Lyman series. லைமன் சீரீஸ். ஃபோர்த் ஒன்னு பிராக்கெட் சீரீஸ். கரெக்டா? இப்படிதான் நீங்க அந்த டிரான்சிஷனை வச்சு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? பை இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஃப்ரீக்வன்சினா நியூ போடணும் சார். இப்படி நியூ பார் போட்டா அதுக்கு பேர் என்ன?
தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு. இதுக்கு பேரு வேவ் நம்பர். அப்ப வேவ் நம்பர்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த். இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். பட் தெரியலன்னா அதை பத்தி கவலைப்படாது. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றது மட்டும் பாருங்களேன். வேவ் நம்பர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த். ஒரு வேவ் இருக்குன்னா, ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் இருக்குன்னா, அதோட ஸ்பீடு வேணும்னா ஃப்ரீக்வன்சியையும் வேவ் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆமா சார், தெரியும் உங்களுக்கு. அப்ப லாம்டா வேணும்னா சி பை நியூ சார். அப்ப நியூ பார் 1 பை சி பை நியூ. அப்ப புதுசா ஒரு ஈக்குவேஷன் பிறக்குது. இனி வேவ் நம்பர் கேட்டாங்கன்னா நியூ பை சி. வேவ் நம்பர் ஃப்ரீக்வன்சியை சி ஆல டிவைட் பண்ணணும். வேவ் நம்பர் நியூ பார் ஈக்குவல் டு நியூ பை சி. ரைட்டா? இப்போ இந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ்ல இருந்து நம்ம வேவ் நம்பர் தான் கண்டுபிடிக்க போறோம். வேவ் நம்பர் வேணும்னா நியூ பை சி. இதுக்கு உங்களுக்கு டெரிவேஷன்லாம் கிடையாது, டைரக்ட் ஃபார்முலா தான். ஆர் இசட் ஸ்கொயர் 1 பை n1 ஸ்கொயர் 1 பை n2 ஸ்கொயர். n1 தெரியுது, n2 கூட தெரியுது சார். எந்த ஆர்பிட்ல இருந்து எந்த ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணணும். இசட் கூட தெரியுது. ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் நாங்க 1ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் படிக்கிறது நீங்க ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான் படிக்கிறீங்க. ஆர் யாருங்க சார்? ஆர் தான் இந்த டாபிக்கோட ஹீரோ. ரிட்பெர்க் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ 1.09 into 10⁻7 மீட்டர் இன்வர்ஸ்னு வரும். நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு 1.1ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிட்பெர்க் கான்ஸ்டன்ட் 1.1 into 10⁻7 மீட்டர் இன்வர்ஸ். ஏன் மீட்டர் இன்வர்ஸ் போட்டீங்க? ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த் which mean 1 by மீட்டர். இந்த ஃபார்முலால தான் இப்போ 5 சீரீஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் மெம்பர்னா என்னங்க சார்? ஃபர்ஸ்ட் மெம்பர்னா லைமனோட ஃபர்ஸ்ட் மெம்பர் யாரு? 2ல இருந்து 1ங்க சார். ஃபர்ஸ்ட் மெம்பர்னா இங்க இருந்து இங்க குதிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெம்பர். உங்களுக்கு புரியுதா? லைமனோட ஃபர்ஸ்ட் மெம்பர் யாருன்னு கேட்டா 2 to 1 சொல்லணும். அப்ப லைமனோட சீரிஸ் லிமிட் கேட்டா இதெல்லாம் உங்களுக்கான கீவேர்டு. ஃபர்ஸ்ட் மெம்பர்னு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் மெம்பர்னு கேட்பாங்க. 2 to 1 லைமனுக்கு. சீரிஸ் லிமிட்னா இன்ஃபினிட்டி டு 1. ஓ, ஃபர்ஸ்ட்ல இருந்து குதிச்சா ஃபர்ஸ்ட் மெம்பர். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்ல இருந்து குதிச்சா ஃபர்ஸ்ட் மெம்பர். லாஸ்ட்ல இருந்து குதிச்சா சீரிஸ் லிமிட் இன்ஃபினிட்டி டு 1. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு எனர்ஜி மேக்ஸிமம், யாருக்கு ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம், யாருக்கு வேவ்லென்த் மினிமம்? ஒன்றதான் கேக்குறேன். இன்ஃபினிட்டி டு 1க்கு தான் வேவ்லென்த் மினிமம், எனர்ஜி மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். தெரியுதாப்ப? லைமன் தான் ஹீரோ. அவனுக்கு தான் எனர்ஜி ரொம்ப மேக்ஸிமம். அதுவும் இந்த இன்ஃபினிட்டி டு 1க்கு இதுக்கு தான் இருக்கிறதுலே எனர்ஜி ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம், ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம், வேவ்லென்த் ரொம்ப ரொம்ப மினிமம். சரி, நீங்களே சொல்லுங்க. பால்மரோட ஃபர்ஸ்ட் மெம்பர் சொல்லுங்க. 3 சார். 3 to 2. சீரிஸ் லிமிட் சொல்லுங்க. இன்ஃபினிட்டி டு 2. அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரீங்க, வந்துட்டே இருங்க. பேஷனோட ஃபர்ஸ்ட் மெம்பர் 4 to 3 சார். லைமன், பால்மர், பேஷன் 4 to 3. சீரிஸ் லிமிட் 4 to infinity. நல்லா சொன்னீங்க. பிராக்கெட் சொல்லுங்க. பிராக்கெட்டோட ஃபர்ஸ்ட் மெம்பர் 5 to 4 சார். 5 to 4. சீரிஸ் லிமிட் இன்ஃபினிட்டி டு 4 சார். ஃபண்டோட ஃபர்ஸ்ட் மெம்பர் 6 to 5 சார். 6 to 5. சீரிஸ் லிமிட் இன்ஃபினிட்டி டு 5. இன்ஃபினிட்டி டு 5. சாரி, இன்ஃபினிட்டி டு 5. நல்ல கொஸ்டினை கூர்ந்து கவனிங்க. லைமனோட செகண்ட் மெம்பர் யார்? லைமனோட செகண்ட் மெம்பர் இது மட்டும் சொல்லிடுங்க, நான் டாபிக். 3 to 1 சார். 3 to 1. செகண்ட் மெம்பர் கண்டிப்பா 1க்கு தான் வரணும். செகண்ட்ல இருந்து குதிக்கணும். அதாவது செகண்ட் எக்ஸைட்டட்ல இருந்து குதிக்கணும். செகண்ட் எக்ஸைட்டட்னா 3 to 1. ரைட். டக்கரன் கேக்குறது சொல்லுங்க பாக்க. பிராக்கெட் இருக்குல்ல, பிராக்கெட்டோட செகண்ட் மெம்பர் 6 to 4 சார்.
6 to 4. இப்போ எப்படி உணரணும்? பிராக்கெட் கண்டிப்பா 4க்கு போகணும். இந்த ஆள் செகண்ட் மெம்பர் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் மெம்பர் 5 to 4, செகண்ட் மெம்பர் 6 to 4. இப்போ இப்படிதான்பா உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்ல போறாங்க. இது ஒரு பெரிய வித்தையே கிடையாது, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எத்தனாவது மெம்பர் கண்டுபிடிக்கணும்? ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும். n1 n2 கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிச்சு. பார்த்துருவோமா? நான் வந்து லைமன் மட்டும்தான் சொல்லி தருவேன். மீதி நாளும் நான் எப்படி எழுதுறனோ அதே மாதிரி எழுதி எனக்கு உடனே அனுப்பிச்சு விட்டணும் 8:30க்குள்ளார. எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. லைமன் மட்டும் நல்லா கவனிங்க. லைமனோட ஃபர்ஸ்ட் மெம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. n1 1, n2 வந்து 2. அப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர் கவனி, நியூ பார் 1/λ r z ஸ்கொயர் 1/n1² மைனஸ் 1/n2². இது எனர்ஜிலேருந்து வர ஃபார்முலா தான். அது நிறைய சொல்லி தரமா, கவனமாக தெரியும். இப்போ 2 to 1, இன்ஃபினிட்டி டு 1, இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு வேவ் லென்த் மினிமம்? இதுக்கு தான் வேவ் லென்த் மினிமம், ஏன்னா ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம். 2 to 1க்கு வேவ் லென்த் மேக்ஸிமம். அதாவது இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. வெறும் லைமன்ல பக்கத்துல ஃபர்ஸ்ட் மெம்பர் தான் வேவ் லென்த் மேக்ஸிமம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் மெம்பர் தான் வேவ் லென்த் மேக்ஸிமம். அதனால இங்க மேக்ஸ்ன்னு எழுதுறேன். அப்போ 1/λ மேக்ஸ் ஆர் இசட்டுக்கு 1, 1/1, 1/4. அதனால 6, 3/4. லாம்டா மேக்ஸ் தான் எனக்கு வேணும், 4/3r. இது லைமனோட மேக்ஸிமம் வேவ்லென்த். ஒரு அரை மணி நேரம் உட்காந்தீங்கன்னா அந்த டாபிக் நம்ம ஒண்ணுமே அட்டாமிக் பீஸே ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். மேக்ஸிமம் வேவ்லென்த் 4/3r. அங்கேருந்து சீரீஸ் லிமிட் கண்டுபிடிக்கணும். லைமனோட சீரீஸ் லிமிட் கண்டுபிடிக்கணும். இன்ஃபினிட்டி டு 1. எப்பவுமே சீரீஸ் லிமிட்னாலே வேவ் லென்த் மினிமம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ 1/λ மினிமம் ஈக்குவல் டு ஆர் இசட் ஸ்கொயர் 1/n1², 1/n2². கற்றுக்கிட்டீங்களா? ஆருக்கு ஆர் அப்படி வச்சுக்கோ. 1 எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. ஏன்னா n2 n1 1, n2 இன்ஃபினிட்டி இல்லை. அப்போ இங்கேருந்து லாம்டா மினிமம் வேணும்னா என்ன சார் பண்ணணும்? 1/r. ஏன்னா இது அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துடும். உங்களால் உணர முடியுதா? இப்போ என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னா, லைமனோட மேக்சிமத்துக்கும் லைமனோட மினிமத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிங்க. இதான் கொஸ்டின். மேக்சிமம் 4/3r, மினிமம் 1/r, திருப்பி போட்டீங்கன்னா r/1. அப்ப நீங்க தேடி வந்தது இவனை தான் தேடி வந்தீங்க, 4/3. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் மெம்பர்னா வேவ்லென்த் மேக்ஸிமம் மறந்துடாத. ஃபர்ஸ்ட் மெம்பர்னா வேவ்லென்த் மேக்ஸிமம், சீரீஸ் லிமிட்னா வேவ்லென்த் மினிமம். ஃபர்ஸ்ட் மெம்பர்ல இருந்து மேக்ஸிமம் வேவ்லென்த் கண்டுபிடிங்க, சீரீஸ் லிமிட்ல இருந்து மினிமம் வேவ்லென்த் கண்டுபிடிங்க. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுங்க. சரி, ஒரு நல்லா புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் பால்மர் மட்டும் கொஞ்சம் போட்டு காமிச்சிங்கன்னா மீதி 3வது நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு நீ சொல்ற மாதிரி இருந்தா பால்மரும் போட்டு காட்டுறேன். பால்மரோட ஃபர்ஸ்ட் மெம்பர் இது ஒண்ணுதான். பால்மரோட ஃபர்ஸ்ட் மெம்பர் n1 2, n2 3. ஃபர்ஸ்ட் மெம்பர்னாலே வேவ் லென்த் மேக்சிமம் ஆர். இசட்டை விட்டுருங்க. 1/4 மைனஸ் 1/9. ஏன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும். 1/n1² மைனஸ் 1/n2². 9 மைனஸ் 4 5/36. அப்போ 5r/36. நான் தேடி போனது லாம்டா மேக்சிமம் 36/5r. கத்துக்கிட்டீங்களா? பால்மரோட சீரீஸ் லிமிட் எல்லாமே நம்ம ரிட்டன் நோட்ஸ்ல சூப்பரா எழுதியிருக்கேன். ஆனாலும் நீ ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது நல்லது. சீரீஸ் லிமிட்ல 1/λ மினிமம் ஆர், 1/4 மைனஸ் 1/∞. ஏன்னு உனக்கு புரியுதா? n1 வந்து 2, n2 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ அதனால இங்க இருந்து சால்வ் பண்ணீங்கன்னா லாம்டா மினிமம் வேணும்னா 4/6. லாம்டா மேக்ஸ் இங்க இருக்கு, லாம்டா மினிமம் இங்க இருக்கு. அப்ப லாம்டா மேக்ஸுக்கும் லாம்டா மினிமத்துக்கும் ரேஷியோ கேட்டாங்கன்னா 36/5r, 4/6 அடிச்சா மேல 9. அப்போ பால்மரோட மேக்சிமம் டு மினிமம் 9/5ங்களா சார்? ஆமா. சூப்பரா இல்ல? மேல சொன்னது 4/3, இங்க சொன்னது 9/5.
இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா பார்த்ததும் டிக் பண்ற மாதிரி லாம்டா மேக்ஸ் பை லாம்டா மினிமம் லைமன் பால்மர் பேஷன் ராக்கெட் ஃபண்டு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்க இன்னும் இது மூணு நீங்க சால்வ் பண்ணல, ஆனா இப்ப சால்வ் பண்ணணும். லைமனோடது 4/3ன்னு சொன்னேன். இங்க 9/5 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் கரெக்டா? 9/5 தானே? ஆமா. 3 5 7 9 11 அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ண முடியும், நம்மளால டிக் பண்ணிட முடியும். அவங்க என்ன கேட்பாங்கன்னா பேஷனோட மேக்ஸிமம் டு மினிமம் சொல்லுங்க, பிராக்கெட்டோட மேக்ஸிமம் டு மினிமம். நீங்க இப்போ சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணி காமிச்சேன்னா, ஆனா என்ன சிக்கல்னா வெறும் மேக்ஸிமம் வேவ் லென்த் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மெம்பர் தான் கண்டுபிடிக்கணும். பிராக்கெட்டோட மேக்ஸிமம் வேவ் லென்த் மட்டும் சொல்லுங்க, பிராக்கெட்டோட சீரிஸ் லிமிட் மட்டும் சொல்லுங்கன்னா அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஃபண்டோட மேக்ஸிமம் வேவ் லென்த் ஃபர்ஸ்ட் மெம்பர், ஃபண்டோட மினிமம் வேவ் லென்த் சீரிஸ் லிமிட், ரைட்டா? ஸோ இந்த மூணுத்துக்கு மட்டும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இதுல எதுவும் தெரியலன்னா நோட்ஸ் பாரு, அப்படியும் தெரியலன்னா அடுத்த கிளாஸ் என்கிட்ட கேட்டுக்கோ. அட்டாமிக் பிசிக்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக கற்றுக் கொடுத்துருக்கேன்.